வணக்கம். போன வீடியோஸில் அக்னிபாத்தில் ஜென்ரல் சயின்ஸ் ஒரு 15 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மேக்ஸ் ஒரு 15 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 31வது கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இன் ஏ வில்லேஜ் இஸ் 5:3. இஃப் தேர் ஆர் 800 மேல்ஸ் இன் த வில்லேஜ் தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கண்ணே. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது விகிதத்தில் கேட்டிருக்காங்கண்ணே. 5:3. இது நம்ம வந்து இப்போ எப்படி எடுக்கணும்னா 5 பக்கத்தில் ஒரு எக்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி 3 பக்கத்தில் ஒரு எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கணும்ண்ணே. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் மெயில்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டான் 5:3. தேர் ஆர் 800 மெயில்ஸ் இந்த வில்லேஜ்னு கொடுத்துட்டானே. அதாவது மெயில் வந்து 5x எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 800 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். 800 மெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஆனால் ரேஷியோ தான் எவ்வளோன்னு தெரியாது. 5x அந்த எக்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 800 மேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸினுடைய நம்பரை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 800 டிவைடட் பை 5. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடிக்கணும். இப்போ 1 5 மிச்சம் 3 6 30 0. இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸு 160ன்னு கிடச்சிருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபீமேல்ஸ் வந்து 3x. அப்போ 3 இன்டு ஆன்சர் நம்மளுக்கு 160. அப்போ இந்த 160 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 160 0 3 18 8 மிச்சம் 1 3 3 3 4 480. நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 480 கிடச்சிருக்கு. டி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு சரியான விடை. திருப்பி சொல்கிறேன், எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டான்னா யாரை பற்றி கேட்டிருக்காங்க, ஃபீமேல் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. மெயிலில் வந்து கொடுத்துட்டாங்க 800 மெயில்ஸ் இருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 5:3ல் இது மெயிலு இது ஃபீமேலு. அதாவது 5x தான் மெயிலு 3x தான் ஃபீமேலு. நம்மளுக்கு மெயில் கொடுத்தாச்சு, ஆண்களுடைய எண்ணிக்கை கொடுத்தாச்சு 800. அப்போ 5x = 800ன்னு கொடுத்தாச்சு. அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு 160ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுலேருந்து நம்ம ஃபீமேல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் 160 அப்படின்னா ஃபீமேல் வந்து 3x. அப்போ 3 × 160 போட்டிங்கன்னா நமக்கு 480 ஆன்சர் கிடைத்துவிடும். இந்த 31வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் 480 சரியான விடை. 32வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தி ரேடியஸ் ஆஃப் எ ஸ்பியர் இஸ் 7 cm. தென் ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸ்பியர் அப்படின்றது கோளம். அதாவது கோளத்தினுடைய ரேடியஸ் கொடுத்துருக்கான். ஆர் = எவ்வளோ கொடுத்துருக்கான்னா நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான் ரேடியஸ். அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான்னா சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கான். அதாவது சுற்றளவு கேட்டிருக்கான். சர்ஃபேஸ் ஏரியான்றது சுற்றளவு. அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4πr² ஃபார்முலாண்ணே. அப்போ 4 என்று இந்த பைவுக்கு வேல்யூ வந்து 22 / 7 இன்று r², 7 × 7. அப்போ ஒரு ஏழை கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்ட வேண்டியதான். 4 22 22 4ஆல் கொடுத்தீங்கன்னா 4 2 8 4 2 8. திருப்பி ஒரு 7 இருக்கு. 88 7ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோண்ணே. 7 56 மிச்சம் 5 7 56 56 5 61. அப்போ நம்மளுக்கு 616 கிடச்சிருக்கு. 616 பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் டி ஆப்ஷன் 616 cm². இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அதாவது திருப்பி சொல்கிறேன், ஸ்பியரில் நம்மளுக்கு ரேடியஸ் மட்டும் கொடுத்துருக்கான். கோளத்தினுடைய ஆரம் கொடுத்துருக்கான். ஆர் = 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கான். அதாவது சுற்றளவு கேட்டிருக்கான். சுற்றளவுக்கு ஃபார்முலா, ஸ்பியர்னுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா வந்து நம்மளுக்கு 4πr². இதான் நம்மளுக்கு ஸ்பியர்னுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 4πr². இதில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். 4 × 22 / 7 × 7 × 7. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க 7 அடிச்சிடலாம். மீதி இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் 616 ஆன்சர். 33வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தி சம் ஆஃப் எனி 2 numbers இஸ் 25 and their difference is 13. ஃபைண்ட் த 2 numbers கேட்டிருக்கானே. அதாவது இரு எண்களை கூட்டும் போது நம்மளுக்கு 25 கிடைக்கு. இரு எண்களை கழிக்கும் போது நம்மளுக்கு 13 கிடைக்கு. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
நம்மளுக்கு எப்போவுமே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இரு எண்களை கூட்டும்போது நம்மளுக்கு 25ன்னு வருது. அடுத்து தேர் டிஃப்ரென்ஸு, இந்த இரண்டு எண்களினுடைய டிஃப்ரென்ஸ்னா இரு எண்களை கழிக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 13ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நம்ம இதில் இருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சுட்டு இந்த ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் அப்படியே அடிச்சிடலாம். மீதி இருக்கிறது எக்ஸு, எக்ஸையும் இருக்குன்னா 2x ஈக்குவல் டு இந்த 25ஐயும் 13ஐயும் கூட்டிங்கன்னா 5 3 8 2 3 3 38. அப்போ 2x தான் நம்மளுக்கு 38 கிடச்சிருக்கு அப்படின்னா 2x ஈக்குவல் டு 38. இதுலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 38 டிவைடட் பை 2 போட்டாச்சுன்னா வேல்யூ 4 2 மிச்சம் 1 8 92 18. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ 19ன்னு கிடச்சிருச்சு. இது என்ன பண்ண போகிறோம்னா ஏதாவது ஒரு வேல்யூவில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 25 இதில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ நமக்கு 19ன்னு தெரியும், ஒய் வேல்யூ தெரியாது. ஈக்குவல் டு 25. நம்ம ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 25லேருந்து 19 என்ன பண்ண போகிறோம்னா கழிக்க போகிறோம். அப்போ 25லேருந்து 19 கழிச்சாச்சு அப்படின்னா நமக்கு 5லேருந்து 9 கழிக்க முடியாது, அங்கேருந்து 1 கடன் வாங்கி 15லேருந்து 9 கழிச்சாச்சுன்னா 6, மீதி அவ்வளோதான். அப்போது நம்மளுக்கு 6, ஒய் வேல்யூ 6, எக்ஸ் வேல்யூ 19ன்னு கிடச்சிச்சு. அப்போது 19,6 இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். நம்மளுக்கு இந்த கொஸ்டின் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது, 2 எண்களை கூட்டும் போது எவ்வளோ வேல்யூ, 2 எண்களை கழிக்கும் போது எவ்வளோ வேல்யூ, அதுலேருந்து ஏதாவது ஒரு வேல்யூனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். அது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 25, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 13. இதுலேருந்து எக்ஸினுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அந்த எக்ஸினுடைய வேல்யூ 19 என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு அப்படி இந்த சமன்பாடில் போட்டு ஒய் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் வேல்யூ வந்து நம்மளுக்கு 6ன்னு கிடச்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ 19, ஒய் வேல்யூ 6. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் 19,6 தான் ஆன்சர். 33க்கு நம்மளுக்கு 4வது ஆப்ஷன் 19,6 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 34வது கொஸ்டின். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 8, 10, 15, 16, 20. இது அப்படியே எல்சிஎம் போட்ட வேண்டியதானே. 8, 10, 15, 16, 20 எல்சிஎம் போட்ட வேண்டியதான். எல்சிஎம் ஏதாவது அடி போகுதோ 2ஆல் ஃபஸ்ட்டு போடுவோம். 4 2 8, 5 2 10, இந்த 15 அப்படியே வச்சுக்கிடுவோம். 8 2 16, 5 2 20. திருப்பி என்ன பண்ணலாம், 2ஆல் மல்டிப்ளை 2ஆல் அடி கொடுப்போம். 2 4, 5, இந்த 15 அப்படியே வச்சுருக்கோம். திருப்பி 4 2 8, 5 2 10. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 2ஆல் கொடுப்போம். 1 2 2, இந்த 5 அப்படியே வச்சுக்கிடுவோம். 15, 2 4, 5. திருப்பி 5ஆல் கொடுக்க போகிறப்போ 5ஆல் கொடுக்கும்போது 1 1 5 3 5 15, இந்த 2 அப்படியே வச்சுக்கிறோம். திருப்பி 1 5 5. இதோட நிப்பாட்டிக்கலாம். 3 1 1 1 2 1. திருப்பி என்ன பண்ண போகிறோம், 2ஆல் டிவைட் பண்ணி 1 1 1 1 1. இப்போ இவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 4, 4 2 8, 5 40, 43 120, 3 12. திருப்பி என்ன பண்ண போகிறோம், 120 2ஆல் 4 240 வந்துருச்சு ஆன்சர். நம்மளுக்கு இந்த ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 8, 10, 15, 16, 20 இதனுடைய எல்சிஎம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 240. எப்போவுமே நீங்கள் எல்சிஎம் கட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும். ஒவ்வொரு நம்பராக கொண்டு போகணும். கடைசியில் நம்மளுக்கு 1 1 1 1 வர வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 8, 10, 15, 16, 20க்கு நம்மளுக்கு டி ஆப்ஷன் 240. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 35வது கொஸ்டின். ராம் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. அதாவது ராமு ஒரு வேலையை 10 நாளில் செய்யலாம். மோகன் கேன் டூ இட் இன் 15 days. மோகன் என்ன பண்ணுறான்னா ஒரு வேலையை 15 நாளில் செய்கிறான். இன் ஹவு மெனி டேஸ் வில் தே டுகெதர் கம்ப்ளீட் த சேம் ஒர்க். அப்படின்னா 2 பேரும்
சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படின்றது. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இதில் யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். எக்ஸ் ஒய் 10 × 15 டிவைடட் பை 10 + 15. இப்போ இதில் பண்ணும்போது 10 × 15 டிவைடட் பை 25. இப்போ 5ஆல் அடிக்கலாம். 5 25, 3 15. திருப்பி என்ன பண்ணலாம், இந்த 5 கொண்டு அடிக்கும்போது 2 10. அப்போது 23 6. நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் 6 டேஸ். அதாவது ராம் ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறான், மோகன் ஒரு வேலையை 15 நாளில் செய்கிறான் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 6 நாளில் முடிப்பாங்க. ஆன்சர் பி, 6 நாட்களில் இந்த வேலையை முடிப்பாங்க. 36வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the successive discount of 10%, 20%, 30% are equal to which of the following single discount அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எப்படின்னா இந்த கொஸ்டினை நல்லா புரியணும். தொடர் தள்ளுபடி, ஒரு பொருளை விற்க போகிறாங்க, மொதல் ஒரு 10% தள்ளுபடி கொடுக்காங்க, அடுத்து ஒரு 20% தள்ளுபடி கொடுக்காங்க, அடுத்து 30% தள்ளுபடி கொடுக்காங்க. அப்படி கொடுக்கும்போது தனித்தனியாக கொடுக்காங்க. அந்த வேல்யூ மொத்தமாக கொடுத்தாங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 100ன்னு வச்சுக்கணும். 100 ரூபாயில ஃபஸ்ட்டு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அப்போ 90 டிவைடட் பை 100 பண்ணோம். திருப்பி அடுத்து பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க. அப்போ 80 டிவைடட் பை 100. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 30% டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க. அப்போ 70 டிவைடட் பை 100. இதில் என்ன செய்யலாம்னா 0 கட் பண்ண போகிறோண்ணே. இந்த 0க்கு இந்த 0 கட்டு, அதுக்கடுத்து இந்த 0க்கு இந்த 0 கட்டு, அடுத்து இந்த 0க்கு இந்த 0, அதுக்கடுத்து இந்த 0க்கு இந்த 0 கட்டு. அப்போ நம்மளுக்கு 1 2 3 4, 1 2 3 4, இன்னொரு 0 கட் பண்ணிக்கலாம். இந்த 0க்கும் இந்த 0க்கும் கட் பண்ணிக்கலாம். அப்போ மேலே நம்மளுக்கு 9 8 7, கீழே 10 வருதுண்ணே. 9 × 8 × 7 டிவைடட் பை 10 அப்படின்னு வருது. இப்போ அப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிற வேண்டியதான். 9 8 72, 72 7ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 7 2 14, மிச்சம் 1, 7 49, 49 1 50. நம்மளுக்கு 504 டிவைடட் பை 504 டிவைடட் பை 10 அப்படின்னு வருது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 50.4 அப்படின்னு வரும். இது ஆன்சர் அல்ல. டக்குன்னு 50.4ன்னு போட்டக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இது ரேட்டு தான், இந்த பொருளுடைய ரேட்டு தான், நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கல. டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது என்ன பண்ணோம்னா இந்த 50.4 திருப்பி 100லேருந்து கழிக்கணும். அப்போ 100லேருந்து 50.4 கழிக்க வேண்டும். கழிச்சாச்சுன்னா மீதி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 49.6 வரும். நம்மளுக்கு 49.6% ஏ தான் நமக்கு சரியான ஆன்சர். இந்த கொஸ்டினை நல்லா கவனமாக பாருங்கள். முதல் வந்து 10% தள்ளுபடி, ரெண்டாவது 20% தள்ளுபடி, மூன்றாவது 30% தள்ளுபடி கொடுக்கான். இப்படி கொடுக்கறதுக்கும் டோட்டலாக தள்ளுபடி கொடுக்கறதுக்கும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்மளுக்கு இப்படி அந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா 100 × 90 டிவைடட் 10 × 80 டிவைடட் 100 × 70 டிவைடட் 10. அதாவது வந்து தள்ளுபடியை எழுதி போட்டிருக்கானே. ஃபஸ்ட் 100 எடுத்துக்கிறோம், 10% டிஸ்கவுண்ட், அப்போ 90 டிவைடட் 100. அடுத்து 20% டிஸ்கவுண்ட், 80 டிவைடட் 100. அடுத்து 30% டிஸ்கவுண்ட்டு, 70 டிவைடட் 100. எல்லாம் கேன்சல் பண்ணி வரும்போது கடைசியில் நம்மளுக்கு 50.4ன்னு வரும். இந்த 50.4 ஆன்சர் கிடையாது. 100லேருந்து திருப்பி என்ன பண்ணணும், இந்த 50.4 கழிச்சணும் அப்படின்னா 49.6. ஏ ஆப்ஷன் தான் நமக்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 37வது கொஸ்டின். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 12 boys is 10 years. Out of which the average age of 11 boys is 9 years. Find the average age of 12th boy அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேட்டுருக்காங்கண்ணே. ஆவரேஜ் கொஸ்டின் எப்போவுமே கேட்கும்போது நம்மளுக்கு அதாவது 12 மாணவர்களுடைய ஆவரேஜ் ஏஜ், ஆவரேஜ் ஏஜ் 12 மாணவர்களுடைய ஆவரேஜ் ஏஜ், 12 பாய்ஸ்னுடைய ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 11 மாணவர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அவன் கேட்டிருக்கிறது 12வது சேர்றான்ல அந்த பாயினுடைய
ஆவரேஜ் கேட்காங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்க நம்ம என்ன பண்ணோம்னா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை 12. அதாவது மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, அதாவது மொத்தம் எவ்வளோ வருஷம் டிவைடட் பை 12, அந்த 12 பாய்ஸ் போட்டால் தான் நமக்கு ஆவரேஜ் வரும். இதுலேருந்து நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும். டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போவுமே ஆவரேஜையும் அந்த வருஷத்தையும் பெருக்கணும்னா டோட்டல் கிடச்சிரும். அப்போ 12 × 10 = 120. இந்த 120 தான் டோட்டல். அதே மாதிரி 11 பாய்ஸினுடைய ஆவரேஜ் 9 இயர்ஸ். அப்போ டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் 11 பாய்ஸினுடைய 9 இயர்ஸ் ஆவரேஜ். அப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது 99. அதாவது 12 மாணவர்களுடைய டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு 120, 11 மாணவர்களுடைய டோட்டல் 99 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா 12வது மாணவருடைய ஆவரேஜ் ஏஜ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 120லேருந்து 99 கழிக்க போகிறோம். கழிச்சாச்சுன்னா 10லேருந்து 9 போனால் 1, மிச்சம் 1. 11லேருந்து 9 போனால் எவ்வளவு? 2. நம்மளுக்கு 12வது மாணவருடைய ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னா 21 இயர்ஸ் தான். ஆன்சர் 21. ஆன்சர் பி 21 இயர்ஸ். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். திருப்பி சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆவரேஜ் கொஸ்டின் கேட்டால் அப்படின்னா 12 மாணவர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் 10 வருஷம் அப்படின்னு, 11 மாணவர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் 9 வருஷம். அப்போ நம்மளுக்கு கடைசியாக 12வது மாணவருடைய ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்காங்க. இப்படி கேட்டாங்கன்னா நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ 12 மாணவர்களுடைய டோட்டல் வருஷம். அப்போ 12 × 10 120. இது டோட்டல். அதே மாதிரி 11 மாணவர்களுடைய டோட்டல். அப்போ 11 × 99, சாரி 11 × 9 99. அப்போ இது டோட்டல் 99 கிடச்சிச்சு. அப்போ இந்த 120லேருந்து 99 கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 21. நம்மளுக்கு ஆன்சர் பி ஆப்ஷன் 21 இயர்ஸ். அப்போ 37வது சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ். இதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 38வது கொஸ்டின். If the length of rectangular field is 30 meter and breadth is 20 meter, find its perimeter ன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலருடைய அதாவது லென்த் கொடுத்துருக்காங்க, பிரெட்த் கொடுத்துருக்காங்க. L = 30 மீட்டர், பிரெட்த் = 20 மீட்டர். நமக்கு ரெக்டாங்குலருடைய பெரிமீட்டர் சுற்றளவுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 bracket L plus B. அதாவது செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 2L plus B. அப்போ 2 × L தெரியும் நம்மளுக்கு 30, பெர்த் தெரியும் நம்மளுக்கு 20. அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2 × 50. அப்போ 2 × 50 100. நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் 100 தான் ஆன்சர். என்ன அதாவது ரெக்டாங்குலருடைய நீளம் கொடுத்துருக்காங்க, பிரெட்த் கொடுத்துருக்காங்க, அதாவது லென்த்து பிரெட்த் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சுற்றளவு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து 2 = L plus B. இதுதான் ஃபார்முலா. அப்போ இது நம்ம L அப்படியே அப்ளை பண்ண போகிறோம், B அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணியாச்சுன்னா 2 = 30 + 20. அப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கிறோம் 50. அப்போ 2 × 50, 2 × 50 100. அப்போ ஆன்சர் 100. சி ஆப்ஷன் சரியான விடை. அடுத்து நம்மளுக்கு 39வது கொஸ்டின். ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 2197 கேட்டிருக்காங்கண்ணே. இந்த மாதிரி பெரிய சம் கேட்டதுனால அக்னிபாத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து 25 வரை, அதாவது ஸ்கொயர் ரூட்டும் படிக்கணும், கியூப் ரூட்டும் படிச்சு வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு கியூப் ரூட் கேட்டிருக்காங்க, அதாவது 2197 கியூப் ரூட். இப்படி கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பெரிய சம்மா இருக்கனால நம்ம 1லேருந்து 25 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பரு, 1லேருந்து 25 வரைக்கும் உள்ள கியூப் நம்பர் என்ன பண்ணோம்னா மனப்பாடமாக வச்சுக்க வேண்டியதானே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன், நம்ம ஆப்ஷன்ல இருந்துலாம் இதில் போக போகிறோண்ணே. ஏ ஆப்ஷன்
19, பி ஆப்ஷன் 7, சி ஆப்ஷன் 13, டி ஆப்ஷன் 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ஆப்ஷன் 19 எடுத்து கொடுக்கும். 19 எடுத்து கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு 9 கடைசி டிஜிட் 9. 9 3ஆல் பெருக்கும்போது 9 9 81. திருப்பி இந்த 9 பெருக்கும்போது 1 9 9. அப்போ கடைசியில் 9ன்னு முடியும். அப்போ இது ஆன்சர் கிடையாது என்ன, ஏன்னா ஒரு டிஜிட்டை மட்டும் எடுத்து பார்க்குறோம். திருப்பி அடுத்து 7. 7 பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா 7 7 49. திருப்பி 49 இந்த 7 கொண்டு பெருக்கும்போது 9 7 9 63ன்னு முடியும். அப்போ கடைசியில் 3ன்னு முடியும். இந்த 3ன்னு முடிகிறது நம்மளுக்கு இந்த டிஜிட்டை மட்டும் தான் பார்க்கணும். 3 இதுவும் ஆன்சர் இல்லை. இப்போ 13 பார்த்தீங்கன்னா 3 13 என்ன செய்ய போறோம்னா இந்த டிஜிட்டை மட்டும் கடைசி 2வது டிஜிட்டை மட்டும் வச்சுக்கிட போகிறோம். 3 3 9 9 3 27ன்னு முடியும். அப்போ 7ன்னு வருது கடைசி நம்பர். அப்போ 2197. அப்போ 13 தான் நம்மளுக்கு 13 கியூப் ரூட் தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர்ண்ணே. 2197னுடைய கியூப் ரூட் என்னது அப்படின்னா பி ஏ ஆப்ஷன் 19, பி ஆப்ஷன் 17, சி ஆப்ஷன் 13, டி ஆப்ஷன் 11. நம்மளுக்கு ஆன்சர் 13 தான் ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அக்னி பாத்துக்கு 1லேருந்து 25 வரைக்குள்ள ஸ்கொயர் ரூட்டையும் படிக்கணும், 1லேருந்து 25 வரைக்குள்ள கியூப் ரூட்டையும் தரவா படிச்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 40வது கொஸ்டின். வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 18,440 at 50% ஆனம் ஃபார் 4 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தனி வட்டி கொடுத்துருக்காங்கண்ணே. நம்மளுக்கு பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 18,440 15%. பெர்சன்டேஜ் வந்து 15. வருஷம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம். எப்படி எழுதுறேன்னா அதாவது பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அந்த ஃபார்முலாவில் இதை எழுதுறேண்ணே. பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அதாவது பிரின்சிபல் பெர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எழுதுறேன். இப்போ இதில் இருந்து டேரெக்டாக அடிச்சிட வேண்டியதானே. 0 0 கட் பண்ணிட வேண்டியதான். திருப்பி 2 10 2 4. திருப்பி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை அப்படியே அடி கொடுக்க போகிறோம்ண்ணே. அதாவது 18,440 என்று 15/100 இல்லை அடி கொடுக்கும்போது நம்மளுக்கு 1000 என்ன பண்ணோம்னா 5 கொண்டு அடிக்கும் 3 15. இப்போ 1844 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 12 மிச்சம் 1, 3 12 மிச்சம் 1 3 திருப்பி 1 இருக்கு. 3 24 24 1 25 மிச்சம் 2 1 3 3 3 2 5. அப்போ 5532. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 4 2 6 2 10 0 மிச்சம் 1 2 10 11 11,064. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் தான் சரியான விடை. 40வது கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11,064 தான் ஆன்சர். டி ஆப்ஷன் இதுதான் நம்மளுக்கு சரியான விடை. 41வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஹெச்சிசிஎஃப் ஆஃப் கிவன் நம்பர்ஸ் 12 15 18 21. அதாவது மீபேவை கேட்டிருக்காங்கண்ணே. அதாவது 12 15 18 21 இதனுடைய மீபேவா பார்த்தீங்கன்னா இந்த 4 நம்பரும் அடிபடக்கூடிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3. 4 3 12 5 3 15 அதுக்கடுத்து 6 3 18 7 3 21. இதுக்கப்புறம் நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு 3 தான் நம்மளுக்கு ஆன்சர். 3 எங்கே இருக்குது 41 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 சி ஆப்ஷன் இதுதான் நம்மளுக்கு சரியான விடை. அதாவது மீபேவை கேட்டாங்கன்னா எல்லாம் ஒரே காமனால் வகுப்பட வேண்டிய நம்பர் ஏதோ அதுதான் நம்மளுக்கு மீபேவானே. இப்போ நம்மளுக்கு இந்த சம்மில் 12 15 18 21 பார்த்தீங்கன்னா 3ஆல் மட்டும்தான் அடிபாகும். அடுத்து 4 4 5 6 7ன்னு வருது. இதில் வந்து வேற காமன் கிடையாது. அதனால நமக்கு ஆன்சர் 3 தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 42வது கொஸ்டின். 28 டஜன் பனானாஸ் ஆர் ரெக்வயர்டு இன் ஏ கேண்டீன் ஃபார் 1 week. தென் ஹவு many bananas will be required for 47 days அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கண்ணே. முதல்ல நம்மளுக்கு டஜன் கொடுத்துருக்காங்க. ஒரு டஜன் அப்படின்றது 12. அப்போ நம்மளுக்கு 28 டஜன் அப்படின்னா
28ஐயும் 12ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியதான். எண்ணி 2 16 மிச்சம் 1 2 4 4 1 5 திருப்பி 1 8 8 1 2 6 8 5 13 மிச்சம் 1 3 336. அதாவது நம்மளுக்கு 336 பனானாஸ் வந்து ஒரு வீக், அதாவது 7 நாள். ஒரு வீக் அப்படின்றது 7 நாள். 7 நாளுக்கு நம்மளுக்கு 336 பனானா தேவைப்படுது அப்படின்னா 47 நாளுக்கு எவ்வளோ பனானா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். இந்த மாதிரி சம்மில் வரும்போது நம்ம இப்படி ஒரு டானா மாதிரி போட்டுக்கணும். டானா மாதிரி போட்டுட்டு, அதாவது இங்கேயும் இங்கேயும் அடிக்கலாம், இங்கேயும் இங்கேயும் அடிக்கலாம், இங்கேயும் இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். இப்போ நான் இந்த 336 7ஆல் அடிக்கிறேன். அப்போ 7ஆல் அடிக்கும் போது 4 28, மீதி எத்தனை இருக்கு? 33ல் 28 5 இருக்கு, 56. 7 56. அப்போ 336 7ஆல் டிவைட் பண்ணும்போது 48 வருது. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த டைரக்ஷன் மட்டும் அடிக்கலாம், இந்த டைரக்ஷன் மட்டும் அடிக்கலாம், இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு 48 இருக்கு, இங்கே அடிச்சாச்சு, மீதி இங்கே 47 இருக்கு. அப்போ இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இருக்கனால 48 47ஐயும் மல்டிப்ளை பெருக்க வேண்டும். அப்போ 48 47 மல்டிப்ளைஸ் பண்ணோம்னா இதில் வரக்கூடிய ஆன்சர் தானே. 7 56 மிச்சம் 1 4 28 28 29. அதுக்கடுத்து 4 32க்கு 2 மிச்சம் 3 4 16 16 3 19. இப்போ 6 9 2 11 மிச்சம் 1 9 2 11 12 மிச்சம் 1 இங்கே 2. அப்போ 2200. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 48ஐயும் 47ஐயும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம்ண்ணே. அதாவது 7 56 7 49 7 56க்கு 6 மிச்சம் 5 திருப்பி 4 28 28 5 33 336. அதுக்கடுத்து திருப்பி 4 28 28க்கு 8 மிச்சம் 2 4 8 32 என்ன 32க்கு 2 மீதி 3 4 16 16 3 19. ஓகேங்களா? இப்போ நம்ம 6 5 9 3 12 மிச்சம் 1 2256. நம்மளுக்கு இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 42வதுக்கு ஆன்சர் பி 2256 தான் நம்மளுக்கு ஆன்சர். எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டானா மாதிரி போட்டுக்கோங்க. டானா மாதிரி போட்டுட்டு நம்மளுக்கு 336 மாம்பழம், அதாவது பனானாஸ் வாழைப்பழம் எத்தனை நாளில்? 7 நாளில். அப்போ 47 நாளில் எவ்வளவு பனானா, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி டைரக்ஷனில் அடிக்கணும், இந்த மாதிரி டைரக்ஷனில் அடிக்கணும், இந்த மாதிரி டைரக்ஷன் வரும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்படி பண்ணி கடைசியில் நம்மளுக்கு 2256 ஆன்சர் கிடச்சிச்சு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 43 fill in the blanks from the given option அப்படின்னு சொல்லி 39 41 43 47 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் சீரீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, 39 2 கூட்டினா 41, 41 2 கூட்டினா 43, 43 2 கூட்டினா 45. அப்போ 45 2 கூட்டினா 47 வரும். அதாவது அப்படி 2 2 கூட்டிருக்காங்க. 39 + 2 41, 41 + 2 43, 43 + 2 45, 45 + 2 47. இப்போ நம்மளுக்கு 47 தான் ஆன்சர். ஆன்சர் எங்கே இருக்குன்னா ஏ ஆப்ஷன் 47 ஆன்சர். 43க்கு வந்து ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர் 47. 44வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a + b a - b அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு ஃபார்முலா தானே, இது டேரெக்டாகவே என்ன பண்ணலாம், a + b a - bக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a² - b². இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். 45வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் ஒன் சைட் ஆஃப் an equilateral triangle is 12 சென்டிமீட்டர் தென் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சமபக்க முக்கோணத்தினுடைய ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, அவன் ஏரியா கேட்டிருக்கான். இதுக்கு ஏரியாவுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a = √3/2
4a a squared. √3/4a squared இதுதான் ஃபார்முலா. அப்போ ஏரியா a is equal to √3/4 இன்று a squared. a எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். 12 இன்று 12. இப்போ நான்காவது வாய்ப்பாடு அடிக்கப்படும். ஒரு நாள் 4, 3 நாள் 12 என்ன? அப்போ 3 12 36. 3 12 36 √3. நம்மளுக்கு 3 12 36 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். 45வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? சி ஆப்ஷன் 36 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இந்த கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. 45வது கொஸ்டின் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கல் சமபக்க முக்கோணத்தினுடைய ஒரு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஏரியாவை கேட்டிருக்காங்க. ஏரியாவுக்கு ஃபார்முலா a is equal to √3/4a a squared. அப்போ இதில் நம்ம a உடைய வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணியாச்சுன்னா a is equal to √3/4 இன்று 12 இன்று 12. இப்போ இந்த நான்காவது வாய்ப்பாடை கொண்டு இங்கே அடித்தோம்னா ஒரு நாள் 4, 3 நாள் 12. அப்போ 3 12 36 இந்த √3 அப்படி போட போகிறோம். அப்போ 36 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு 15 கொஸ்டின் என்ன பண்ணோம்னா சால்வ் பண்ணோம். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு 5 கொஸ்டின் ரீசனிங்கில் அந்த பேலன்ஸ் இருக்க 5 கொஸ்டின் என்ன பண்ண போகிறோம்? அடுத்த வீடியோவில் நம்ம ரீசனிங் என்ன பண்ண போகிறோம்னா செஞ்சு பார்க்க போகிறோம்ண்ணே. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.